அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளாக என் ஸ்டைலில் வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக எங்கள் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். இதில் நம்ம சோம்பு 1 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூன் போட்டாச்சு. இதில் ஒரு 10 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2ம் பொரிஞ்சு வருது. இப்போ இது 2 பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கருவேப்பிலையை போட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் போட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதிலே நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் எவ்வளோ நிறையா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்குக்கு டேஸ்ட் வரும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சுல, இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டுருவோம். போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போல்லாம் நம்ம கேஸ் எல்லாம் சேவ் பண்ணுங்க, எவ்வளோ ஒரு டிமாண்டாக இருக்குது. ஏதாவது வீடியோ எடுத்து போடனாவே கொஞ்சம் பயமாக இருக்குது எதுவும் செய்கிறதுக்கு. அதனால் இருக்கிறதவே சிம்பிளாக நாங்கள் செஞ்சு வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்குவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டே செய்யுங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கும் ஒரு லெவலுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக காரப்பொடி, சிக்கன் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வீட்டு காரப்பொடி தான் போட்டிருக்கேன். இதில் 1 டீஸ்பூனு சிக்கன் மசாலா, எவரெஸ்ட்டு தான் போடுறேன். இதை போட்டு நல்லா கலக்கி உப்பு சரி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அது நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். மேலே கொத்தமல்லி தூவிட்டால் நமக்கு சூப்பரான வெங்காயம் வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. மசாலா உருளைக்கிழங்கு சிக்கன் துண்டு மாதிரி நல்லா இருக்குங்க இந்த டேஸ்ட்டுக்கு. நல்லா வதந்து வந்துச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம்னா அடி பிடிச்சிரும். சூப்பரான வெங்காய பூண்டு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.